எந்திரி டீ வந்துருச்சு. எந்திரி டீ வந்துருச்சுங்கிற என்ன அடிக்குது? காலையில ஒரு முதல் டீயே கல்வி தண்ணிமா இருக்குது. 12 மணிக்கு மனுஷன் ஒரு டீ குடிக்க முடியுமா? அதனாலதான் முதல்ல உனக்கு கொடுத்தேன். உங்க முதலாளி கிட்ட சொல்லி ஒரு டீ மாதிரி ஒரு டீ போட சொல்ல. இத பார்த்தா டீ மாதிரி தெரியலையா? கடனுக்கு டீ குடிக்கும் போது இவ்வளவு ரப்பா பேசுறீங்க, ரொக்கம் கொடுத்து டீ குடிக்கணும்னா இவ்வளவு ரப்பா பேசுவீங்க. இத பாரு, இதான் கடைசி டீ. இனிமேல் டீ குடிக்கிறதுனா பாக்கி பைசல் பண்ணிட்டு தான் டீ குடிக்கணும் எங்க பாஸ் சொல்லிட்டாரு. காலைலாம் டீ கடை வச்சுட்டு பெரிய பிரைவேட் லிமிட் இருக்க முடியாது உங்களுக்கு பாஸ் சொன்னாராம். வாடா ஸ்பெஷலா முந்திரி பருப்பு ஏலக்காயெல்லாம் போட்டு ஒரு டீ கொண்டு வாடா. காலங்காத்தால 100 ரூபாய் நோட்டுக்கு சில்லறை எதுனா? பைத்தியம் நாட்டு இருக்கிற யார கூட சில்லறை எடுது? மீதி நீயே வச்சுக்கடா. பழச்சா இப்படி பழைக்கணும், இல்லன்னா நாண்டிக்கிட்டு சாகணும். அடப்பு. அது நேத்து ஒரு ஃபாரினர் வந்தாரு. அடிவாரத்துல இருந்து சரவண போய் போறதுக்கு $50 கேக்குறேன். அந்த ஆட்டம் அது. ஏன் சொல்லுற? உன் வண்டியில எல்லாம் ஃபாரினர்ஸ் ஒருத்தர் ஏறது இல்லையா? அது நானே ஃபாரினர்மா இருக்கிறதுனால அவங்க ஏத்துறது இல்லை வண்டியில. உன் மூஞ்சியா வெளியே காட்டிக்கிறாத. என்ன அதுக்குள்ள தூங்கிட்டியா? ஆமாங்கண்ணா தூங்கிட்டுங்கண்ணா. டேய் திருப்பூர்காரா, இந்த கடுதாசி வந்து 2 நாள் ஆச்சு. கல்யாண நெருக்கடியில படிக்க மறந்துட்டேன். இந்தா படிச்சு சொல்லு. மீனாட்சி அம்மாள் வேளாளர் கல்யாண மண்டபம், அடிவாரம், பழனி. விவரத்தை படினா விலாசி படிச்சுட்டு தான் பாரு வேலைக்கண்ண. இந்த அப்படியே நீ படி. எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். பிரியமுள்ள அத்தைக்கு பாசமுள்ள பாண்டியன் எழுதி கொண்டது. அத்தை, எங்க அப்பா வாங்கின கடை அசல் பூனை மாதிரி தான் இருக்கு. ஆனா வட்டி பூத மாதிரி ஆயிடுச்சே. கடன்காரங்கள தாங்க முடியல. அதனால நிலப்பலங்கள் எல்லாம் வித்து கடனை அடைச்சிட்டேன். ஏன்னா கடன் இல்லாத மனுஷன் தானே கவலை இல்லாத மனுஷன். அம்மாவும் தங்கச்சிகளையும் கூட்டுட்டு நான் பள்ளிக்கே வந்து செட்டில் ஆயிடலாம்னு இருக்கேன். ஆகவே இனிமேல் கல்யாண மண்டபத்தை யாருக்கும் வாடகைக்கு விட வேண்டாம். அப்புறம் நம்ம கதி ஏங்கலவே யார் அந்த கடங்கார? யார பாத்துறா கடங்காரங்கிறீங்க? இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்டா. என் மருமக பிள்ளை வரப்போறான். யாராவது இந்த பக்கம் வந்தீங்க அப்புறம் பாத்துங்க. நாங்க எங்க போய் படுக்கிறது? வேலை தண்ணிய பாருங்கடா. ₹1 காசு கொடுத்துட்டு வாசல் ஆட்டோவே நிறுத்திட்டோம். தலைக்கு படுக்கிறதுக்கு பாயம் கொடுத்து தலையாணி கொடுத்துருச்சு. மாசத்துக்கு 15 நாளே கல்யாண சாப்பாடு ஹோட்டல் சாப்பிட்டோம். இனி இந்த வாழ்க்கை எங்க இப்ப கிடைக்கும்? இந்த பள்ளியில பேச்சுலர்னா வாடகைக்கும் கொடுக்க மாட்டாங்களா? பேச்சுலர்னா நம்ப வேற மாட்டானுங்களேப்பா. வயசாகி போச்சுல. அப்போ இனிமே நீங்க எல்லாம் நீங்க தாஜ்மஹாலை விலைக்கு வாங்கி தனியா தங்க போறீங்களா? செருப்பு பிஞ்சு போற நாய். எழுந்துச்சு போங்கடா. வந்துட்டானுங்க. காலம் போன கடைசியில் நமக்குன்னு ஒரு வில்ல வந்து சேர்ந்திருக்கிறான் பாரு. ஆரவன் என்ன நாட்டில இருந்து வந்தோம். மலையாளம் அறியும், குறிச்சி அறியும். தமிழையே மலையாள மாதிரி இழுத்து பேசுவா. யோ பேருக்கு வரும்போது ஒற்றுமையா இருக்கீங்க. ஏன் அடிச்சுக்கிறீங்க? செல்போன் சொன்ன இருக்குது. இதுக்கு நான் அடிச்சுக்க வேணப்பா. இது யாரோ ஒருத்தர் அடிக்கடா. இதுக்கு போய் பெரிய தராது. ஓ நாட்டில இருந்து வந்த குட்டி சுந்தரமாயிட்டு. என்னடா என்ன என்னடா வேணும் உங்களுக்கு? இல்லைங்க, நாங்க வடதினே டீ குடிச்சிருந்தோங்க. நீங்க போங்க. இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காதீங்க, செருப்பு பிஞ்சிராமா. திருப்பூர் வா போய். எங்க போறீங்க? ஆறு நடிக்கிறது நீங்க, அடிவாரு நானா? ஆளுகளை பாரு. அது இருங்க, அவனை மட்டும் பாத்துட்டு போலாம். வாமா வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஏய் மூணாவது யாராவது வந்தா நான் தான் ஆறு நடிப்பேன். அடிக்க வேண்டியதானே? யாருன்னு இந்த பெருசு? பெருசே வில்லனோட அம்மாளா இருக்கு. வாழாயி வா. நல்லா இருக்கியாமா? எல்லாம் தான் லெட்டர்ல எழுதி இருந்தானே. எங்க என் மருமக பிள்ளைய காணா? அவன் எங்க கூட வரல. என்னாச்சு? வந்தானா நிக்க வச்சு 4 அரை உள்ளாடு இருந்தேன். தப்பிச்சிட்டான்.